வணக்கம். முனைவர் சண்முகவேல். நான் ஒரு வீடியோ போடணும் ரொம்ப நாள் காத்திருந்தேன். இன்னைக்கு அந்த வீடியோ போட்டே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல நான் தள்ளப்பட்டிருக்கேன். காரணம் என்னன்னா, நான் சாராயம் காசுறத போல, கஞ்சா விற்கிறத போல, பெண்களை வச்சு விபச்சாரம் பண்றத போல சிலர் என்னை ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்குறாங்க. ஆனா இந்த ஒரு மறுவாழ்வு மையம் வச்சு நடத்துறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனைன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு பிரச்சனை இல்லாம, ஒரு அடிதடி இல்லாம, ஒரு டெத்து இல்லாம, அவங்கள வித்ரபால் வந்ததுன்னா அவங்கள பாதுகாக்கிறது, இதெல்லாம் ஒரு ஜெயிலை விட இது மோசமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு சில திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நண்பர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு போன் பண்ணி, நீங்க திமுகவுக்கு எதிராக பேசலாமா, நீங்க திமுகவுக்கு எதிராக செயல்படலாமா, நீங்க எப்ப சங்கியா மாறினீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுக்கான பதில நான் இப்ப போடுறேன், கேட்டுங்க. ஒரு குறிப்பா சொல்றேன், காவல்துறைகளுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். மக்களை ஏமாத்தி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளடிக்கிறவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா? மணல் இயற்கை, அந்த இயற்கையை அழிக்கிற மணல் மாபியாக்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்களா? காட்டு அழிக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறீங்களா? வருங்கால சங்கதிகளை, இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா போதைக்கு தள்ளப்படும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்களா? இல்ல சாராயத்தை, அரசாங்கமே சாராயத்தை விக்குது, அந்த அரசாங்கம் சாராயம் எம்ஆர்பிக்கு மேல ஒரு 10 ரூபா விக்குது, தாலியை அடவு வச்சு குடிக்கிறவங்க கிட்ட, தாலியே இல்லாம அத வச்சு குடிக்கிறவங்க கிட்ட, அவன் ஏதோ குடிக்கிறான், அவன்கிட்ட 10 ரூபா பிச்சை எடுத்து அத குடும்பம் நடத்துறவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறீங்களா? காவல்துறையில வாரம் வரீங்க. போன வாரம் வந்தேன், பார்த்தேன். சார் நான் போன வாரம் ஆகுது, எல்லாரும் வந்தா ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னு வச்சுங்களேன், இல்ல ஒரு 500 ரூபான்னு வச்சுங்களேன், மாசம் 8000 ரூபாய் ஆகுது. இந்த 8000 ரூபாய் நான் யாருக்கிட்ட போய் வசூல் பண்ணுவேன்? இது ரொம்ப நாள்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி மாண்புமிகு ஐயா சைலேந்திர பாபு ஐயா இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. உடனே ஒரு மெயில் போட்டேன்னா உடனே ஆக்ஷன் எடுப்பாரு. இப்ப தமிழ்நாடு டிஜிபி, நிரந்தர டிஜிபி இல்லாததுனால இவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க. நான் வர்றவங்களுக்கு எல்லாம் நான் எப்படிங்க காசு கொடுக்க முடியும்? அப்படி என்கிட்ட எங்கேருந்து காசு வரும்? இந்த குடிகாரங்க கிட்ட, இந்த தாலி இல்லாம பொண்டாட்டு பிள்ளைங்களை கொடுமைப்படுத்தி சித்திரவாதப்படுத்தி வச்சு எல்லாத்தையும் அடவு வச்சு சாராயம் குச்சி விட்டுதாங்க அந்த 8000 நான் வாங்க முடியும். உங்களுக்கெல்லாம் புள்ள குட்டி இல்லையா? உங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? ஏங்க மன உளைச்சல் பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் குடும்பம் இல்ல, உங்களுக்கு அரசாங்க சம்பளம் கொடுக்கலனா, தயவு செய்து சொல்றேன், அரசாங்க சம்பளம் கொடுக்கலனா நீங்க போராடுங்க. வாத்தியார்கள் போராடுற மாதிரி, அனைத்து தூய்மை பணியாளர்கள் போராடுற மாதிரி நீங்க சம்பளம் பத்தலன்னு போராடி கேளுங்க. நாங்க எங்கெங்க போவோம்? இந்த மறுவாழ்வு மையம் வச்சு நடத்துறவன், இந்த மறுவாழ்வு மையம் வச்சு நடத்துறவனுக்கு யாராவது உதவி பண்றானாங்க? கொரோனா காலத்துல, மழை காலத்துல, எவ்வளவு காலத்துல இந்த திமுக அரசு யாருக்காவது இருந்தா 1 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துருக்கன்னு சொல்ல சொல்லு, ஒரு உப்பு வாங்கி கொடுத்துருக்கன்னு சொல்ல சொல்லு. யாருமே எந்த உதவியும் செய்யலைங்க. ஃபேமிலி கொடுக்கறத வச்சு, அவங்க கொடுக்கறத வச்சு நாங்க நடத்துறோம். இது யார் தூண்டுதல்ல வரீங்கன்றதே தெரியும். நீங்க யாரோடைய தூண்டுதல்ல இங்க உள்ள வரீங்கன்றதும் எனக்கு நல்லா தெரியும். இந்த ஹாஸ்பிட்டல் ஆம்ஸ்ட்ராங் திறந்து வச்சாரு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இதை முன்னிருந்து இதை நடத்தி வச்சாரு. அவர் இல்லாத போது இது யாரு மூலியமா குடைச்சல் கொடுக்குறீங்கன்றது எனக்கும் தெரியும். நீங்க குடைச்சல் கொடுங்க. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க, போராளியை சிறைப்படுத்தலாம், ஆனால் அவனுடைய எண்ணத்தை நீங்க சிறைப்படுத்த முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. போராளியை வேணா நீங்க சிறைப்பிடிச்சிடலாம், அவனுடைய எண்ணத்தை நீங்க சிறைப்பிடிக்க முடியாது. புரியுதுங்களா? வரீங்க. என்ன அது? போன வாரம் வந்தேன், அது என்ன அது? இதுக்கு வந்தேன், அப்புறம் நான் வரல சார், அவரு வந்தாரு. இது என்ன? இது சொல்லுங்க பாக்கும். என்ன சொல்ல வரீங்க? நான் சாராயம் காசுறமா?
நான் கஞ்சா விற்கணுமா, நான் ரவுடித்தனம் பண்ணணுமா, நான் கொலை பண்ணணுமா, என்ன பண்ணணும், பொம்பளைங்களை வச்சு விபச்சாரம் பண்ணணுமா, நான் என்ன பண்ணணும் சொல்லி கொடுங்க. நான் பணம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும். நானும் சட்ட ஆலோசகர்களை ஒவ்வொன்றும் பொறுப்பு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கு. ஜிபேல பணம் போட்டதுக்கு எல்லா ஆதாரம் இருக்கு. ஒரு ஒரு எல்லைங்க ஏதோ வரலாம், தப்பு இல்லை. ஒரு ஆயுத பூஜை, ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு நியூ இயர், இத மாதிரி வரலாம். வாரம் வாரம் நான் எல்லாரும் வந்தா எப்படி கொடுக்க முடியும்? நான் இந்த காசை யாருக்கிட்ட போய் கேட்பேன்? சில பேர் கேட்கிறாங்க, என்னால அவளை கட்டவே முடியாது, ஒரு 5000 கட்டுறேன், 6000 கட்டுறேன். நீங்க இப்படி எல்லாம் டார்ச்சர் கொடுத்தா நான் எப்படி அவங்களுக்கு சேவை உண்மையா செய்ய முடியும்? மனச்சாட்சி தொட்டு சொல்றேங்க, 17 வருஷம் நான் அந்த ஹாஸ்பிட்டல் நடத்துறேங்க. ஒரு சிண்டு நிலம் இல்லாம நான் வாழறேன். நல்லா தெரிஞ்சுங்க, 17 வருஷம் இந்த ஹாஸ்பிட்டல் நடத்துறேன். எத்தனை காவல்துறை ரெக்கமெண்டர்ல உள்ள வந்து நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். இருக்கிறாங்க, நல்ல அதிகாரிலாம் இருந்தாங்க. ஐயா சத்தியமூர்த்தி ஐயாலாம் தங்கமான மனுஷன், தங்கத்தில் தங்கம். சரிதா? கஷ்ட நேரத்திலாம் உனக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறேன். நாங்க நிறைய எல்லாரையும் நான் குறை சொல்ல வரல. சொல்லுங்க பாக்கும். இதெல்லாம் வந்து பாவம். இது வந்து ஒரு ஒரு குடிகாரங்கிட்ட இருக்கிறவனை மனவேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்களுக்கு என்னதான் இலக்கு? இல்ல நாங்க ஏதாவது இங்க நாங்க இந்த போதை மறுவாழ்த்து மையத்துக்குள்ள ஏதாவது கள்ள நோட்டு அடிக்கிறோமா? இல்ல ஏதாவது பொம்பளைங்களை வச்சு விபச்சாரம் பண்றோமா? ஏன்பா ஏதாவது கஞ்சா கொடுத்து விற்கிறோமா? இல்ல ஒரு 2 பேர் நீங்க போய் கஞ்சா வித்துட்டு வாங்கன்னு சொல்றோமா? இல்ல போய் திருடிட்டு வாங்க, பேங்க்ல கொள்ளைச்சிட்டு வாங்கன்னு சொல்றேனா? எப்படி தர முடியும் சொல்லுங்க? இதுல வேற திமுக அரசு வந்து கண்டிக்கிறேன்னு என் நண்பர்கள் எல்லாம் போன் பண்ணி, நீ எப்ப சங்கியான ஒரு புரட்சியாளன், ஒரு புரட்சியை கையில் எடுக்கிறவன் என்னைக்கும் சங்கி ஆக மாட்டான். உங்ககிட்ட தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுற தமிழக முதல்வர், அவருடைய துறை காவல்துறை, அவருடைய துறை ஒரு அளவில்லைங்க. கஷ்டப்படுத்துறதுக்கு, ஒரு மனிதனை துன்புறுத்ததுக்கு ஒரு அளவு இல்லை. நிச்சயமா சொல்றேங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த தமிழக மண்ணிலிருந்து தொடர்ந்து எறியப்பட வேண்டும். நிச்சயமா சொல்றேன். நல்லா இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க திமுக அரசு? நான் ஓப்பனா சேலஞ்சா சொல்றேன், திமுக அரசு என்ன நினைக்குது ஓப்பனா சொல்றேன். குடிகாரன் போய் அடவு வச்சு, சட்டியை குண்டான அடவு வச்சு குடிக்கிறான். அவங்கிட்ட ஒரு 10 ரூபா மேல வச்சு குடும்பம் பண்றதுதான் திமுகவில் இருக்கிற சில ஆளுங்க. 10 ரூபா மேல வாங்குறானா இல்லையா? அப்ப இது மாதிரி மறுவாழ்வு மையத்தெல்லாம் மூடிட்டா 10 ரூபாய்க்கு நம்ம பிச்சை எடுக்க வேணாம், இன்னும் 2000 பேர் குடிப்பான். மறுவாழ்வு மையத்தை மூடிட்டா 2000 பேர் குடிப்பான். அப்ப அந்த 10 ரூபாயும் வரும், அந்த பாட்டிலுக்கான எம்ஆர்பி விலையும் வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அரசு தானே நினைக்குது. அரசு யாருக்கானது? மக்களுக்கானதா இல்ல யாருக்கான அரசுன்னு கேக்குறேன். ஏங்க ஒரு நாள் 2 நாள் நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம எவ்வளவு வறுமையில வாடகை, கரண்ட் பில்லு, டாக்டரு இதெல்லாம் சம்பளம் கொடுத்து இதுல வந்து நம்ம எப்படி ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கையில நம்ம தோத்தமே, மற்றவனை அந்த நிலைமைக்கு விடக்கூடாது, சரி எப்படியாவது எடுக்கணும். ஏங்க நானே என் வீட்ல 7 அட்வொகேட் இருக்காங்க, எங்க அண்ணன் அட்வொகேட்டு, எங்க அண்ணி அட்வொகேட்டு, எல்லாம் என் தம்பி அட்வொகேட் எல்லாமே இருந்தோம். என்னையே இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னா அப்ப என்ன காரணம்? அப்போ ஒரு சாதாரண மனுஷனை எந்த அளவுக்கு தொல்லை கொடுப்பாங்க சொல்லுங்க பாக்கும்? எந்த அளவுக்கு தொல்லை கொடுப்பாங்க? தயவு செய்து மன உளைச்சல் தான், வாங்க நேரடியா வாங்க, வந்து மூட்டு போங்க, எல்லாரையும் வெளியே தள்ளி மூட்டு போங்க. இது ஏன் மாசத்துல ஒரு வருஷத்துல ஒரு பேர் நல்லா இருக்குது? உங்களுக்கு என்ன மணல் கொள்ளை போறது, உங்களுக்கு மணல் நம்மளுடைய இயற்கை அழியிறது உங்களுக்கு வேதனையா இருக்கா? மலைகளை உடைச்சி தும்சம் பண்ணி எடுக்கிறான், அதுல உங்களுக்கு வேதனையா இருக்கா? மீனவர்களை பாதிக்கப்படுறான், அதுல உங்களுக்கு வேதனையா இருக்கா? தூய்மை சிட்டியை சுத்தம் பண்ற தூய்மை பணியாளர்கள் பசியும் பட்டியுமா இருக்கா, உங்களுக்கு வேதனையா இருக்கா? உங்களுக்கு சாராயங்காய்ச்சி புள்ளிங்க சத்தியமா சொல்ற ஒரு விஷயம் கேளுங்க, ஆதாரத்தோட வெளியேறேன். ஒரு இந்தியாவிலே நம்பர் 1
படிப்பு படிச்ச ஒரு பையன், முதல் மார்க் எடுத்த பையன், இந்திய ஜனாதிபதி கிட்ட விருது பெற்ற பையன் அடிக்ட் ஆகி உள்ள வந்திருக்கிறான். அப்ப இந்தியாவிலேயே முதல் மார்க் எடுத்த பையனை அடிக்ட் ஆக்கின பெருமை யாருக்கு வருது? தமிழ்நாட்டுக்கு வருது, தமிழ்நாட்டு அரசுக்கு வருது. புரியுதுங்களா? இதை நினைச்சு இந்த அரசு வேதனைப்படுதா? எதை கண்டு இந்த அரசு வேதனைப்படுது சொல்லுங்க? எதை கண்டு? தினம் தினம் கொலை நடக்குது. இந்த 4 ஆண்டுகள்ல கொலை மட்டும் 4 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 1860 கொலை நடந்திருக்கு. அதுல ஆணவ கொலை, மதுவினால், போதையினால, போதை குடிச்சு ஒருத்தர் சண்டை போட்டு 180 பேர் கிட்ட செத்துருக்கிறான், வெட்டி கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்றது பாகம்? இதெல்லாம் நல்லா இல்லைங்க. தயவு செய்து இதெல்லாம் உங்களுக்கும் குடும்பம் இருக்கு, உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கு, உங்களுக்கும் இது இருக்கு. உங்களுக்கு அரசு கொடுக்கிற சம்பளம் பத்தலைன்னா தயவு செய்து எங்கெல்லாம் தொல்லை கொடுக்காதீங்க. தயவு செய்து நாங்கெல்லாம் பாவம், நாங்க பாவப்பட்ட ஜென்மம். இதெல்லாம் நீங்க ரொம்ப தயவு செய்து இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஏன் என்னதான் செய்யறது? எங்களுக்கும் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நான் இதை மூட்டு போய் நானும் கஞ்சா வைக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப நான் அப்படித்தானே பணம் தர முடியும்? இல்ல நான் ஏதாவது ரவுடிசம் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி நான் அதை ஏதாவது கட்ட பஞ்சாயத்து அவங்க கூட ஏமாத்தி திருடி போடுங்கன்னா பணம் தருவோம். அப்ப என்ன எதிர்பார்க்குது சொல்லுங்க? அதையாவது செய்யும். 17 வருஷம் நேர்மையா நடத்தி ஒரு நேர்மையா இருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 விருது வாங்கியிருக்கிறேன். அதை தான் நான் கண்டேன், வேற ஒண்ணுமே காணல. என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க, பாத்துக்கலாம். தெரிஞ்சுக்கிங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மறுவாழ்வு மையம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுனீங்களா? சவுண்ட் இல்ல. நம்ம ஏங்க காசு கொடுக்கணும்? சாராயம் விற்கிறவன் அரசு, அவன் மேல நடவடிக்கை கிடையாது. சாராயம் குடிச்சிட்டு பைக்கில் போனீங்கன்னா என்னது நடவடிக்கை? எவ்வளவு பயனு? எவ்வளவு? 10,000 ரூபா. இதான் தெரிஞ்சுங்க. அப்ப உங்களுடைய அரசு நீங்க முதல்ல ஒழுக்கமான, இந்த மக்களுக்கு உண்மையான யாரு பாடுபடுவானோ அவனை நிச்சயமா நீங்க தேர்ந்தெடுங்க. இல்லைன்னா நான் 2026 வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலை மூடிட்டு அடுத்த முறை நிச்சயமா தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் வரும். நினைக்கிறீங்களா இல்லையா? வருமா வராதா? ஆட்சி மாற்றம் வரும். அப்ப நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நீ எவ்வளவு தொல்லை கொடுக்குறியோ கொடு, நானும் பாத்துக்கல. சரியா? நம்ம எனக்கு ரொம்ப பிடிக்கும், புரட்சியாளருடைய கொள்கையும் பிடிக்கும். நமது பகவத்சிங்களுடைய போராளி தனமும் பிடிக்கும். நாம தென்னக பிரபாகரன், தமிழினத்துக்கு மாபெரும் தலைவன், முப்படைகளை கட்டி ஆண்ட மாமன்னன், அவரை நாங்க 14 வயசுல சுமந்துட்டோம். நீங்க புதுசாலாம் எதுவும் சுமக்கலாம் வைக்காதீங்க, மாத்திக்கிங்க. இல்லையா? கண்டிப்பா நிச்சயம் மாறும். காலம் ஒரு நாள் மாறும். 75 வயசாயிடுச்சு, முடிய போகுது. 52 வயசு முடிய போகுது. 150 வருஷம் காங்கிரஸ் தொடர்ச்சி எரிஞ்சிட்டாங்க. இதெல்லாம் விளையாட்டா நினைக்காதீங்க. நான் சொல்றதெல்லாம் விளையாட்டா, வயிறு எரிச்சல சொல்றேன். இந்த வயிறு எரிச்சல சொல்றேன். நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. போய் வாங்கு, பணம் வாங்கு, இல்லைன்னு சொல்றேன். 500 கோடி 1000 கோடி டிவி வித்தவன் 1000 கோடி வச்சிருக்கிறான். அங்க இது பண்றவன் 500 கோடி வச்சிருக்கிறான். ரவுடிசம் பண்ணி வெள்ளம் மண்டி வச்சுவன் 2000 கோடி 3000 கோடி வச்சிருக்கிறான். எப்படி வந்ததுங்க சொத்து? எங்களுக்கு எல்லாம் கொள்ளடிக்க தெரியாதுங்க, எங்களுக்கு எல்லாம் பாவங்க. நாங்கெல்லாம் அடிக்ட் ஆகிறது எப்படி தெரியுமா? இறக்க குணம், எங்க கிட்ட இருக்கிற தாழ்மை, அந்த உணர்வு, இதுல தாங்க நாங்க உண்மையாலுமே அடிக்ட் ஆகிறவங்க எல்லாமே தங்கங்க. நாங்க இதுல இருந்து மீள தெரியாம நாங்க ஏதோ ஒரு தனமா ஏதோ விட்டுட்டு அரசியலுக்கு இதெல்லாம் கடந்து விட்டுட்டு ஏதோ ஒரு சேவையை மக்களுக்கு செஞ்சு வரணுமேன்ற நீ குறைச்சல் கொடுக்குறீங்க. இந்த திராவிட அரசு நல்லாவே இருக்காது, சத்தியமா சொல்றேன். உருப்படவே மாட்டீங்க. உங்க குடும்பத்தெல்லாம் அழிச்சிரும். ஆப் பண்ணிக்கப்பா.